தேவன் நம்மை உயிர்ப்பித்து உயர்த்தி இருக்கிறார் உன்னதம் வரை. இது வாழ்கிற உண்மையான கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவபூர்வமான உண்மையாக இருக்கிறது. கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போய் இருந்தோம். நம்முடைய ஸ்டாண்டர்ட் அதுதான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு முன்பாக நம்முடைய நிலை என்னவென்று கேட்டால், மரித்த பிணங்களைப் போல இருந்தோம், நாற்றம் எடுத்து இருந்தோம். இயேசு நம்ம உயிர்ப்பித்தார். நம்மை விடுவிக்கும்படியாக அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவர் தம்முடைய உயிரை கொடுத்து, தம் ஜீவனை கொடுத்து, நம் ஜீவனை அவர் மீட்டெடுத்தார். கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அவரோடு கூட நம்மை கூட்டி சென்று அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவனையும் தம் அருகிலே அமர செய்தார் தேவன். அவரோடு கூட நம்மை உட்காரும்படியாக செய்திருக்கிறார். உலகம் எந்த குப்பை தொட்டியில் இருக்குது, எப்படிப்பட்டதான ஒரு இழிவான வாழ்க்கையை, கேவலமான வாழ்க்கையை, கெட்டுப்போன வாழ்க்கையை, நாற்றம் பிடித்த வாழ்க்கை இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் என்னை எங்கே கொண்டு போய் அமர வைத்திருக்கிறார். நன்றி உணர்ச்சி நமக்கு என்ன செய்து உண்டாகுது தேவ சமூகத்தில். நாம் அந்த நாற்றம் பிடித்த உலகத்தில் தான் இருந்தோம், அந்த சேற்றுக்குள் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கிருபையாக தேவன் நம்மை தேடி வந்தார். தேடி வந்து நம்மை மீட்டு கொண்டு நம்முடைய மனநிலையை தேவன் மாற்றினார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அதே இடத்துல, அதே ஒரு வாழ்க்கையில் தேவன் நம்மையும் கொண்டு போய் அமர செய்திருக்கிறார். மனம் உன்னதங்களிலே இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. நம்முடைய விருப்பங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. உலகத்தார போல சிந்திக்கிறது இல்லை, குப்பைகளை யோசிக்கிறது இல்லை. சபை இந்த உலகம் தொட முடியாத இடத்திலே தங்கி இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு மனநிலையிலே கர்த்தர் வைத்து இருக்கிறார். உயர்ந்த லட்சியங்களை உடைய மக்களாக மாற்றி இருக்கிறார். இந்த வாழ்க்கையை முயற்சி பண்ணி நாம் அடைய முடியாது. இந்த வாழ்க்கை தவம் இருப்பதால் கிடைக்காது, காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஓடி செல்வதால் கிடைக்காது. நமக்கு கிருபையினால் கிடைத்து இருக்கிறது. உங்களால் உண்டானது அல்ல, இது உங்களால் படைக்கப்பட்டது அல்ல. இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு. இவ்வளோ பெரிய கிருபை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். கிருபையின் மகாமேன்மையான அந்த ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில், நம்முடைய வாழ்நாட்காலங்களில் நமக்கு விளங்க செய்வதற்காக நாம் அவரோடு கூட அமர வைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களான